Hello viewers, welcome to Mangi Desk. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பொடி ஊத்தாப்பம் வித் லெஃப்ட் ஓவர் ரைஸ். உங்களுக்கு மதியம் வடிச்ச சாதம் ரொம்ப எக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் அதை அன்றைக்கி நைட்டுக்கே இந்த மாதிரி தோசை ஒரு ஊத்தப்பமாக செஞ்சு கொடுத்து சர்வ் பண்ணலாம். இது ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாது. நீங்கள் நார்மல் தோசை செய்கிற மாதிரியே தான் இருக்கும். இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு 1/4 கப் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். தோலோடு தான் எடுத்துருக்கேன். வேர்க்கடலையோட தோலில் தான் உங்களுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குது. இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி பவுடரை எடுத்து வச்சுக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு தோல் பிடிக்கலன்னா நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டும் சேர்த்துக்கலாம். இப்போது இது கூட 1 கப் வடித்த சாதம் எடுத்திருக்கேன். இது மதியம் வடிச்சது நான் இன்றைக்கி நைட்டுக்கு தோசையாக செய்கிறேன். இதையும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 3/4 கப் அரிசி மாவு இதையும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 1/4 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி கொஞ்சம் கனமாக ஊத்தப்பம் மாதிரி செய்ய போகிறேன். அதனால் கோதுமை மாவு எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு நல்ல மொறுன்னு வேணும்னா நீங்கள் இதுக்கு பதிலாக ரவையை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். 1/4 கப்லேருந்து 1/2 கப் ரவை எடுத்துக்கோங்க. இப்போது இது கூட நான் ஒரு 1/4 கப் தயிர் ஆட் பண்ணுறேன். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு, ஆல்ரெடி சாதத்தில் உப்பு இருக்குது. இதெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி மாவு பதத்துக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதை கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ தோசை தவாவை ஹீட் பண்ணிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட்டு நார்மல் தோசை மாதிரியே ஊற்றுறேன். இது உங்களுக்கு ரொம்ப சீக்கிரம் ரெடி ஆகிடும். உங்கள் வீட்டில் தோசை மாவு இல்லாத டைமில் கூட நீங்கள் இந்த மெத்தட் ட்ரை பண்ணலாம். நான் இன்றைக்கி கோதுமை மாவை சேர்த்துருக்கனால எனக்கு கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. நீங்கள் ரவையை வச்சு ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்ல மொறுன்னு தோசை கிடைக்கும். இப்போ கார்னர்ஸில் ஆயில் ஊற்றிக்கலாம். இது உங்களுக்கு நார்மல் தோசை மாதிரியே தான் இருக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். கார்னர்ஸ் மட்டும் எடுத்து விட்டுட்டு அப்படியே திருப்பி போட்டுருங்க. நம்மளோட சூப்பரான தோசை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம இந்த மாவை வச்சு எப்படி ஊத்தப்பம் செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஊத்தப்பத்துக்கு ஏற்ற மாதிரி மாவை நல்லா கனமாக ஊற்றிக்கோங்க. இது இன்ஸ்டன்ட் ரெசிபி, ரொம்ப சீக்கிரம் ரெடி ஆகிடும். இன்கேஸ் உங்களுக்கு டைம் நிறையா இருக்குன்னா நீங்கள் இந்த மாவில் வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி போடலாம். கொத்தமல்லி, கேரட்லாம் போட்டு நல்லா ஆக்சுவல் ஊத்தப்பம் மாதிரியே பண்ணலாம். இப்போது இது பிளெயினாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் இட்லி பொடி ஆட் பண்ணுறேன். வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணது. ஸோ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். 2 சைடும் நல்லா கிறிஸ்பியான பொடி ஊத்தப்பம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ தட்ஸ் ஆல். லெஃப்ட் ஓவர் ரைஸை வச்சு சூப்பர் க்ரியேட்டிவாக 2 தோசை நம்ம இன்றைக்கி பார்த்தோம். நீங்களும் உங்கள் வீட்டில் சாதம் எக்ஸஸாக இருக்கிற டைமில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம மேங்கி டெஸ்க் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீக்கிரமே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, take care and be good.